கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமைகள் புரியும் வீரக்குறிச்சி புனித அந்தோனியானுடைய திருப்பெயரால் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். பொது காலத்தினுடைய 4வது வாரம் திங்கட்கிழமை. இன்றைய நாளிலே நான் உங்களோடு சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 1-20 வரை உள்ள இறைவசனங்கள். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய துவக்கத்தை பாருங்களேன். இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இயேசுவும் அவருடைய சீடர்களும் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், அந்த இறை அரசை போதிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார். இந்த பகுதியிலே கெரசேனர் என்ற பகுதிக்கு செல்லுகின்ற காட்சியை காண்கின்றோம். இது பிற இன மக்கள் தங்குகின்ற, பிற இனத்தார் வாழுகின்ற பகுதி. இயேசு எல்லோருக்கும் பொதுவானவர் என்று நாம் பலமுறை நற்செய்தி வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த இயேசு பிற இன மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கும் செல்லுகிறார், அங்கேயும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த இயேசு சென்ற உடனேயே ஒரு தீ ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவனுடைய வாழ்க்கை முறை, செயல்பாடுகள் எல்லாம் கல்லறை, யாருமே வராத இடத்திற்கு ஒருங்க தள்ளப்பட்ட அல்லது யாருடைய உறவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கு. சங்கிலிகளால் பலமுறை கட்டப்பட்டிருந்த பொழுதும் அது உடைத்தெறிந்து விட்டு, விலங்குகளையும் சங்கிலிகளையும் உடைத்தெறிந்து விட்டு தன்னுடைய வாழ்வை தனித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ அவரை யாருமே கண்டுகொள்ளவில்லை. இவன் பேய் பிடித்தவன், என்னுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் என்பதை அங்கே காண கிடக்கிறது. ஆனால் இயேசு அந்த மனிதனை உற்று நோக்குகிறார், அந்த மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதனை அருகே செல்லுகின்ற பொழுது இந்த தீய ஆவி என்ன சொல்லுகிறது? இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உனக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று இந்த பேய் பிடித்திருந்தவர்களாக அந்த பேயானது இயேசுவிடத்திலே சொல்லுகிறது. இந்த வார்த்தையை பாருங்களேன், இயேசுவே உன்னத கடவுளின் மகனே. இந்த அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது கபிரியேல் வானதூதர் பயன்படுத்திய வார்த்தை, உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், நீர் பெற்றெடுக்கப் போகின்ற பிள்ளை உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று அந்த கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு சொல்லுகின்ற வார்த்தையானது இந்த பேய் கூட அறிந்து வைத்திருக்கிறது இயேசு யார் என்று. சாத்தான் வேதம் போதித்த கதை என்று சொல்லுகின்ற ஒரு பொன்மொழி, அந்த பழமொழி கூட இருக்கிறது, சாத்தான் வேதம் போதித்தது போல என்று. அப்போ இந்த சாத்தானுக்கும் இறைவனை பற்றியும் இறைமகன் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான், இயேசுவை பற்றி நிறைய தெரிந்து வைத்திருந்தும் அறிந்து வைத்திருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பேய் கூட்டமானது ஒரு பேய் மட்டுமல்ல, பல பேய்கள் ஒன்று கூடி இந்த மனிதனுடைய வாழ்வை சிதைத்து விடுகிறது. அவனை எந்த வேலையுமே செய்ய விடாமல் அவனுள்ளே புகுந்திருப்பதை பார்க்கின்றோம். இப்போ இயேசுவுக்கும் இந்த தீய ஆவிக்கும் ஒரு உரையாடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களை அழித்து விட வேண்டாம், எங்களை இங்கிருந்து வெளியேற்றி விட வேண்டாம், ஒருவேளை எங்களை வெளியேற்றினா அங்கே பன்றி இருக்கிறதே, அந்த இடத்திற்கு எங்களை அனுப்பிவிடுங்கள் என்று இயேசுவிடம் கேட்டுக்கொள்கிறது. பொதுவாகவே யூதர்களுக்கு பிடிக்காத இஸ்ராயல் மக்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு விலங்கு, உண்ணக்கூடாத ஒரு விலங்கு என்றால் அது பன்றி. அவர்களுக்கு அது தீய ஒரு விலங்கு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த விலங்குகளுக்குள் எங்களை அனுப்பிவிடுங்கள், பன்றி கூட்டத்திற்குள் என்னை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி இந்த இயேசுவிடத்தில் வேண்டுகிறது தீய ஆவி. அவரும் அதை சொல்கிறார், ஓகே, நீங்கள் சொல்லுவதை போல நான் அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அந்த பேய் பிடித்திருந்தவர் உடைய வாழ்வு நலம் தேவை. பேய் எப்படியோ போய்விட, ஆனால் எனக்கு இந்த மனிதன் முக்கியம், இவனிலே இருக்கின்ற இந்த ஆவி சென்று விட வேண்டும், இந்த மனிதன் மனிதனாக மீண்டும் வாழ்வு பெற வேண்டும். அதுதான் இயேசுவுக்கு தலையாகிய பணியாக இருந்தது. அதனால்தான் அந்த பேய் பிடித்திருந்தவர் நலம் பெறுகிறார். பேயை ஓட்டிவிட்ட பொழுது அவர் மீண்டுமாக, ஏற்கனவே அந்த பேய் பிடித்திருந்து, அதாவது இலகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன்
அமர்ந்திருப்பதை கண்டு மக்கள் அச்சமுறுகிறார்கள். அறிவு தெளிவோடு, இவன் ஒரு பைத்தியக்காரன், பேய் பிடித்திருந்தவன், இவன் நம்மோடு வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று கல்லறை பகுதியிலே ஒதுக்கி வாழ வைக்கப்பட்டிருந்த இந்த மனிதன் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் இருப்பதை கண்டு மக்கள் அச்சமுறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அவர்களும் வந்து இயேசுவிடத்தில், நீர் இங்கு இருக்க வேண்டாம், நீர் சென்று விடும், நாங்கள் அந்நியர்கள், வேற்று தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள், நீங்கள் என்னோடு இருக்க வேண்டாம், நீங்கள் சென்று விடுங்கள் என்று ஒரு அச்சத்திலேயே அவர்களுடைய வாழ்வு மாறிவிடுமோ அல்லது அவர்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டிருப்பதனால் அவ்வாறாக சொல்லுகிறார்கள். இந்த பேய் பிடித்திருந்தவன் நல்ல மனிதனாக மாறிய பிறகு, அந்த மனிதத்தை அவன் மீண்டும் பெற்றுக்கொண்ட பிறகு இயேசுவோடு வாழ வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆவல் கொள்ளுகிறான். நற்செய்தியை பெற்றுவிட்டான், இனி அவனுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கிறது, அவனுடைய வாழ்வு நிலை மாறிவிட்டது என்பதை அறிந்த இந்த மனிதன் இயேசுவை பின்பற்றவன்மானால் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், உனது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உன்மீது இரக்கம் கொண்டு, ஆண்டவர் உன்மீது இரக்கம் கொண்டு இருக்கிறார், உமக்கு செய்தவற்றையெல்லாம் உன் உறவினருக்கு அறிவியும் என்று சொல்லுகிறார். இந்த மனிதன் நற்செய்தியை பெற்றுவிட்டான், இழந்த மனிதத்தை பெற்றுவிட்டான், இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக இருக்கின்றான். அவன் அவரை பின்பற்றியே வாழ வேண்டும் என்று சொன்னாலும் இயேசு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கிறார், புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியை கொடுக்கிறான். என்ன? அவனுடைய இல்லத்திற்கு செல், உடைய உறவினர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவியும். ஆக மொத்தத்தில் அவன் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், தான் பெற்ற இன்பத்தை அவன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவ்வாறாக சொல்லுகிறான். அவனும் தனக்கு இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போடி நாட்டில் அறிவித்து வந்தார், அனைவரும் வியப்புற்றனர் என்று சொல். அவன் நற்செய்தி பணியை செய்கின்றவனாக, இறைப்பணி ஆற்றுகின்றவனாக மாறிவிடுகிறான். குருடருக்கு பார்வை கொடுத்த பிறகு கூட அவர் உன்னுடைய பார்வை பெற்ற பிறகு கூட அந்த மனிதன் சென்று எல்லா இடங்களுக்கும் இயேசு சொல்ல, நீ ஒன்றும் அறிவிக்க வேண்டாம், நீ பேசாம வீட்டுக்கு போ என்று சொன்னாலும் கூட அவன் அதை கேட்கவில்லை. எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறான். இந்த நன்மைத்தனத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனிதனும் நற்செய்தி அறிவிக்கிறான். இதுதான் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மிடையே இருக்கின்ற தீய எண்ணங்கள், தீய சக்திகள் நம்மை ஆட்கொண்டு இருக்கின்ற பொழுது, அவை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவை நன்மைத்தனங்களாக மாறிவிடுகிறது, அவை மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறது. அந்த மகிழ்ச்சியாக மாறிய பிறகு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசுவிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு நாம் உகந்தவர்களாக இருப்பது. நாம் பல வேளைகளிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். ஏதோ யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது போல அதை நாம் கண்டுகொள்ளுகின்றோம். பிரியமானவர்களே, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்ட, இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியால் ஆட்கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் நற்செய்தியை போதிக்கின்றவர்களாக, இந்த பேய் பிடித்திருந்தவன் எவ்வளவு புதிய உருமாற்றம் பெற்று இயேசுவால் மறுவாழ்வு பெற்று, அந்த மறுவாழ்வு பெற்ற அந்த நிகழ்வை, உன்னதத்தை எல்லோருக்கும் அறிவித்தது போல நம்முடைய வாழ்வை பிறருக்கு நற்செய்தியாக மாற்றுவோம். இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு நம்முடைய வாழ்வை நற்செய்தியாக மாற்றி எல்லோருக்கும் இறைவனுடைய புகழையும், இறைவனுடைய நன்மைத்தனத்தையும், இறைவனுடைய இரக்கத்தையும், அவரது பேரன்பையும் அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ என்று அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். எனவே அத்தகைய வரத்திற்காக ஆவியானவர் நம்மை தூண்ட வேண்டும். அந்த ஆவியானவருடைய தூண்டுதலோடு நாம் தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக வாழ வரம் கேட்டு இந்த நாளில் நாம் இறைவனிடத்தில் வேண்டுவோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.